அப்போ கடை ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கா யாரா என் பேரை எம்மன் கழிச்ச மாதிரி எம்எல்ஏ கூப்பிடுறது? சரியா சொல்லுது. போர்டு எழுதி வச்சிருக்கா சிங்காரா சிம்லா டீ ஸ்டால் அப்படின்னு. எழுத படிக்க தெரிஞ்சவ டைப்பிஸ்டா போ சொல்லு. நான் ஒரு டைப்பான பொம்பளை. நான் பால் வியாபாரம் பண்றவன். பால் எத்தனை வகைப்படும்? எத்தனை வகைப்படுமா? 2 வகை, ஆண்பால் பெண்பால். தமிழ் பண்டிதர் பெத்த பொண்ணு போல் இருக்குது. தெரியலையே. யோ, பால் வியாபாரம் பண்றவன் எத்தனை வாட்டி சொல்றது? எருமை பால், பசும்பால். இங்க வர்றவெல்லாம் பெரிய மகாத்மா காந்தி ஆட்டுப்பாலா கொண்டுருவேன். ஏமா உன் பால் நீ கொண்டுறிய அந்த பால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்குமா? சொட்டு பால் ஒட்டாதா? கள்ளி சொட்டு மாதிரி இருக்கும். ஒரு சொட்டு கூட கீழே விழுகாது. கொண்டற பால்னா உங்க விரலுக்கே போச்சுன்னா அப்புறம் டீ எப்படி கலக்குறதுங்க? நீ ரொம்ப பெரிய ஆளியா? ஏமா நீ கொண்டாடிய பால் எத்தனை கறக்குது? 3 படி. 1.5 படியா? 4 மாடு இருக்கு, 3 படி கறக்குது. படி என்ன விலை வைக்குது? 3 ரூபாய். 3 ரூபாயா? ஐயோ பத்துமா? என் பேர் உனக்கு எப்படியா தெரியும்? ஏன் தெரியாது எனக்கு. பத்துமா? உன்னை பார்த்தா பால் வியாபாரம் ஒழுங்கா நடத்துற மாதிரி தெரியல. இது எருமை, இது பசு. என்னம்மா ஜிமிக்கி போய் எருமை பசுன்ற? அது இல்லையா, இது எருமை பால் வித்து வாங்கினது, இது பசும்பால் வித்து வாங்கினது. ஆமா, வாடிக்கை பிடிச்சுக்கிட்டமா? அட, வாடிக்கா பால் கொண்டாந்து ஊத்துட்டமான்னு கேக்குறீங்க? தாராளமா. இப்படித்தான் ஆரம்பிப்பீங்க, அடுத்த நாளே பக்கத்து கடையில ஊத்துவீங்க. அந்த மாதிரி விவகாரம் வச்சுக்கிட்ட பத்துமா எனக்கு கெட்ட கோவம். அப்போ அங்க போய் நெருப்பு அதிகண்டா. பத்துமா வாங்க சார், வாங்க சார், வாங்க வாங்க நாத்தே, வாங்க நாத்தே, வாங்க தம்பி, வாங்க தம்பி, வாசா வாசா, வா ராஜாவா, வா ராஜாவா, வா வாஜாரே, வா வாஜாரே. நீங்கெல்லாம் 1க்கு 2 வந்ததுக்காக எங்களுடைய நன்றி. நன்றி. எந்த வட்டாரத்திலும் உங்களை போட்டு உடம்பெருப்பு தேவையில்லாம எங்களுடைய வியாபாரம் நடக்காது. அப்பு அப்பு நம்ம கடை சிங்கிள் டீ ஒண்ணு குடிச்சா போது என்ன ஆகும்? ஒரு சுத்து சுத்தும். முறையா ஒரு சுத்து பெருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு சிங்கிள் டீ அடி அடிக்கி விட்டுறாவே. நல்லா இருக்குதியா வியாபாரம்? பத்மா, பத்துமா கொஞ்சம் இரியா, அரைதான் பாக்கி. அரையா? ஐயோ தாங்காது. அவசரப்படாத, சரி பண்ணி புட்டேன். சரி பண்ணிட்டியா? அளக்குறேன் பாத்துக்க. கணக்கு இன்னாச்சு? கணக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறேன். இல்ல அளக்குற. அளந்தது நீ. அது பால். நீ பால சொல்ற, நான் உன் பல்ல சொல்றேன். ஆஹா, நீ வாயை திறந்தீன்னா சினிமா கொட்டாயில படிச்சுட்டு படம் பாக்குற மாதிரி இருக்குது. படச்சோக்க அளக்குறையா நீ? நான் மனசுல இருக்கிறத கலப்படம் எல்லாம் அளக்குறேன், நீ தண்ணிய கலந்து அளக்குற. பாத்துட்டியா? ஐயோ என்னப்பா கலந்தது நீ, நமக்குள்ள கலந்துக்கலாமே. இல்ல கலந்து பேசிக்கலான்ற. எவ்வளவு கலந்த? 1 படி. அது எப்படி கரெக்டா நீயும் 1 படி கலக்குற, நானும் டீ அடிக்கும் போது 1 படி தான் கலக்குறேன். எனக்கு இப்படிப்பட்ட ஜோடி தேவை. என்னையா பேசுற? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. புரிய சொல்றேன், உட்காரு. புரிய ஐயா. தாத்தா வர்றாரு. சின்ன சிறுசுங்க பேசும்போது இந்த கிளத்துக்கெல்லாம் என்ன வேலை? நான் வரேன். யாரு? சாக்கடை சிங்காரமா? இது சாக்கடையா? சாயா கடையத்தான் சுருக்கமா சாக்கடைன்னு சொல்றேன். ஒண்ணு சுருக்க வேணா, டீ கடைனா கூப்பிடு. அப்படியே கூப்பிடுறேன். நான் என்னைய பாக்குறேன்? பாக்குற மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கு? நல்ல பஞ்சு மாதிரி வளர்த்திருக்கிற, வச்ச உடனே பக்கர் பிடிக்கும் போல இருக்கு. போறியா? பையன் ஒரு மாதிரியானவன், கொஞ்சம் அளவா பேசுமா? அளவாத்தான் அளந்திருக்கேன் தாத்தா. சரி சரி, சாப்பாட போடுமா. வாங்க வாங்க. தண்ணி மட்டும் முன்னாடி விட்டுங்கடா. டீ கேட்ட எவ்வளவு நேரம் ஆச்சு? மறுபடியும் தண்ணியா? மறுபடியா டீ? ஏன் காத்துற? சரி சரி. சிங்கிள் டீ. என்னடா இந்த ஆளு தண்ணியா குடிச்சிட்டு இருக்கான்? நம்ம கடையில 2 ஒண்ணு தானே. டீ கொஞ்சமா இருக்கு. யோ கொஞ்சம் டீ காசு ஊத்தியா? சிங்கிள் டீக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டா? என்னையா படு கசப்பா இருக்கு. இல்லையா பால் வேற வேணுமா? நீ ரெடியா கொண்டு வந்து கொடுத்துறா. இப்ப கரெக்டா இருக்கு. இது சிங்கிள் டீ இல்ல, இது டபுள் டீ. இதான் சிங்கிள் டீ. சரி சரி. 10 பைசா. நீ குடிச்ச டீக்கு 10 பைசா இல்லப்பா, 75 பைசா. ஐயோ ஐயோ ஐயோ, என்னங்கடா அது பகல் கொள்ளையா இருக்கு. பாலண்டி காசு கேட்டதுக்கு 75 பைசா. அதுக்கு இல்லப்பா, வந்த உடனே 2 டம்ளர் தண்ணி குடிச்சிய. என்ன விசுவாசம் இருந்தா என் கடை டேபிள நீயே கிளீன் பண்ணிருப்ப.
கண்ணாடி டம்ளர் உடையக்கூடாதுன்னு வேட்டி வேற மத்தியில விட்டுருக்கிறியா? இது ஒரு வாட்டி. ஐயோ அப்போ என்னடா அது, ஒருத்தன் வர்றான் கண்ணாடி டம்ளரை உடைக்கிறான், இன்னொருத்தன் கிளாஸ ஒளிச்சுட்டான். வந்த உடனே ஆய்வு சத்தம் போட்டு தண்ணி கேட்டா ஒரு கிளாஸ் சொருகுனா, அடுத்த அப்புறம் டிகாஷன் கேட்டா இன்னொரு கிளாஸையும் சொருகிட்டான். இதுல எந்த பயலுக்கும் தண்ணியும் கிடையாது, டிகாஷன் கிடையாது. வாடா. என்னையா முதலாளி நீயே டீ கொண்டு வர? பாப்பா, இந்த காலத்துல முதலாளி தொழிலாளி ஆகும், தொழிலாளி முதலாளி ஆகும் ரொம்ப சகஜம். அரசியல் மாதிரி அங்க 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறுது, இங்க 5 நாளைக்கு ஒரு வாட்டி நாங்க மாறுறோம். இங்கே ஆடையை காணோம். நான் கவர்ச்சி உடம்பு வந்திருக்கேன், ஆடையோட தான் வந்திருக்கேன். யோ கீழே ஆடையை காணமே. மாட்டுக்கு உடம்பு சரியில்லை, இப்பெல்லாம் கொள்ளு திங்க பேசாம இரு. என்ன பண்ணலாம்? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கிற? ஒண்ணு இல்ல, வியாபார சமயத்துல உனக்கு நான் தொந்தரவு கொடுக்க வந்திருக்கேன். உன்னால ஒரு சின்ன உதவி ஆகும். ஐயோ உனக்கு இல்லாத உதவியா? இது ஒரு பெரிய வியாபாரம், எல்லாம் அக்கௌண்ட்ல தீக்கிடுங்க. என்ன பண்ணணும் சொல்லு. சேகர் வீட்டுக்கு கொஞ்சம் மளிகை வாங்கி அனுப்பணும். அவ்வளவுதானே? நம்ம பாய் கடை இருக்கவே இருக்கு, அக்கௌண்ட்லயே வாங்கி அனுப்புறேன். அக்கௌண்ட் வேணாப்பா, நான் கேஷ் கொடுத்துறேன். சரி, அப்ப லிஸ்ட் போடு, இத வர்றேன். ஆடையா ஆட பாட அக்கௌண்ட்ல திருக்கிட்டு நீ கட்டுக்கு ஒரு வாட்ச் வேற அழுகுதா? அடுத்த வாரத்துக்குள்ள நீ அக்கௌண்ட செட்டில் பண்ணல, வாட்ச பிடிக்குவேன். வாட்ச் ஓடுதா? மணி என்ன? இதுல உனக்கு ஒரு டீ வேற, 4 பிஸ்கட் ஒரு சாசர் கடாங்க. கொலாவே இந்த வாட்டி எவ்வளவு கலந்த? 1.5 படி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே, கூட்டம் கூட வருமே. புத்தாரி பொண்ணு, நீதான் எனக்கு ஏத்த ஜோடி. ஜோடி ஜோடின்னு சொல்லாத. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு வெளிப்படையா உடைக்கிட்டா. வாழ்நாள் புறாவும் நீதான் என் கூடவே இருக்க வேண்டிய ஜோடி. இப்ப நான் உடைக்கட்டுமா? கலந்து கொடுத்தா கண்டுக்காம போறேன்னு பார்த்தா தப்பா கணக்கு போடுறேன். ரூட்ட மாத்தின சீட்டு கிழிஞ்சு போயிடும். இன்னொரு இந்த பக்கம் வராத, கணக்கு தீர்ந்து போச்சு. என்ன இந்த மனுஷன் எல்லாத்தையும் போட்டு போறான்? ஐயோ, இந்த ஆள் போலீஸா? என்னங்க இப்படி கொஞ்சம் வர்றீங்களா? உங்களைத்தான். என்ன திடீர்னு மரியாதை கொடுக்குற? மரியாதை கொடுக்கிற நேரம் வந்தா கொடுக்க வேண்டியதானுங்களே. நேரம் வந்துருச்சுங்கறியா? ஆமாங்க, உட்காருங்க. நீ நிக்கிற? நீங்க உட்கார்ந்தா நான் நிக்க வேண்டியதானே. அப்ப நீ உட்கார்ந்தா நான் நிக்கிறேன்றியா? அப்படியெல்லாம் இல்லைங்க. இன்னும் இப்படி நேரம் வந்துருச்சுன்ற பொசுக்குன்னு உட்கார வேண்டியதானே. எனக்கு நேரம் வர உனக்கு இவ்வளவு நாள் ஆயிருக்குது. உங்க நம்பர் என்ன? வீட்டு நம்பரை கேக்குறியா, கடை நம்பரை கேக்குறியா? தொழில் நம்பர் என்ன? ஓஹோ, லைசன்ஸ் நம்பரா? 1328. நான் உங்களை சாதாரண டீக்கடைன்னு தான் நினைச்சேன். இந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க போலீஸ். பயப்படாதீங்க. ஆமா, போலீஸ் பயப்படக்கூடாது. நான் ஒண்ணும் வெளியே சொல்ல மாட்டேன். என்கிட்டயே என்ன நடிப்பு நடிச்சிட்டீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போலீஸ்னா பிடிக்குது, டீ கடைன்னா இருக்குதா? போதும், சும்மா என்ன சும்மா இருந்தா? ஐயோ தாத்தா, தாத்தாவா? சாக்கடையிலையா டீ கடை? பய ஒரு மாதிரி அப்படின்னு முடிவு கட்டிடாதீங்க. அவரு ஒரு சிஐடி போலீஸ். ரவுடிகளை நோட்டம் போடுறதுக்காகத்தான் டீ கடை வச்சிருக்காரு. அவரு நம்பர் 1328 சொன்னா அவரு சொல்வாரா? நானே கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? மீசையெல்லாம் ஒழுங்கா ஒட்டி இருக்கிறியா? தும்மல் வந்தா புடிச்சுட்டு தும்புடா. உழுக்காட்டிட போற, விட்டு வெளியாயிடும். பதுமா, பதுமா, யாரோட வந்திருக்கேன் பாரு. அப்பா, அப்பாவோட வந்திருக்கேன். உங்க தாத்தா இன்னும் இருந்தா கூட்டியா இவரை காட்டணும். கைய கீழே போட்டு அப்பா மாதிரி நின்றா. தாத்தா தாத்தா இங்க வாங்களே. என்னம்மா? அதான் 1328 அவங்க அப்பாவோட கல்யாண விஷயமா பேச வந்திருக்காரு. அப்படியாம்மா? வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க வாங்க. என்னடா இவர்தான் எனக்கு அப்பா. அப்பா இல்ல இவரு. இந்த பொண்ணை பெத்தார அவரை பெத்தவர் தாத்தா. தாத்தா தெரியுது உனக்கு? நம்ம பையன் பொண்ணை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறான். அப்படிங்களா? பையன் பொண்ணை பார்த்திருக்கான், பொண்ணு பையனை பார்த்திருக்குது. இருந்தாலும் நம்ம பையன் பொண்ணை கட்டிக்கணுங்கிறான். வீடு வேலை முடிச்சிட வேண்டியதா? வச்சிட வேண்டியதா?
என்ன பொண்ணு பேதா நிக்குது? இன்னும் கல்யாணம் ஆக ஆனப்புறம் அதுதானே. என்ன மாப்பிள்ள நிக்கிறாரு? அவன் நிப்பான். நில்றா. அப்பன் சொல்றேன் நில்றானா? அப்புறம் மாப்பிள்ளைக்கு எவ்வளவு சொத்து இருக்கு? பொண்ணுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு? ஏதோ இருக்குது. எங்களுக்கு ஏதோ இருக்கு. பொண்ணுக்கு எவ்வளவு நகை போடுவீங்க? நீங்க எவ்வளவு போடுவீங்க? ஏதோ போடுவோம். நாங்களும் ஏதோ போடுவோம். அப்ப அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சுங்கிறீங்க. ஆமா. அப்போ கல்யாணம் திருநெல்வேலியில தான் நடக்கணும். நடந்து ஏன் பஸ் கிடையாது, திருத்தணியில தான் நடக்கணும். திருத்தணி தான் நடக்கணும். திருநெல்வேலி திருத்தணி திருநெல்வேலி திருத்தணி திருநெல்வேலி. முடியாது 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 முடியாது. டேய் அப்பா, கட்டிக்கு போறது நானு. கல்யாணம் பண்ணி வைக்கிற பெரிய மனுஷன் நாயா? நாயா கம்பெனி எடுத்த நாயா? நாயா நாயா? சும்மா நாயா நாயானுட்டு வாழ போறவங்க நாங்க. வாழ விட்டா தானே. இந்த அப்பன் சரியில்லை, நான் வேற அப்பனோட வரேன். என்னம்மா இது? அப்பாவை டாங்கிறான், வேற அப்பனோட வருவேங்கிறான். அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியுது தாத்தா, புரியுது. என்னம்மா? தொழில் பழக்கம், அதனாலதான் அப்பாவையே டாங்கிறாரு. ஒண்ணு என்னன்னு கூப்பிடுவான்? டீன் பாரு. என்ன டேம் பாரு. ஒரு டீ கொண்டாமா, மூளையே குழம்பி போச்சு. அப்படியா? ஆமா, ஏதோ சாபான்னு சொன்னீங்க, அதான் எனக்கு புரியல. போன ஜென்மத்துல ஒரு முனிவர் வீட்டுல சர்வன்ட்டா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சர்வன்ட்டா? இடையில கட் பண்ணாத மறந்து போயிடும் வேலைக்காரன்.